Dear students, welcome to Mrs. Chemistry channel. இன்னைக்கு 12th Chemistry Volume 1 Unit 1 Metallurgy அப்படிங்கிற யூனிட் தான் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ மெட்டலர்ஜி அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெட்டலர்ஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் மெட்டல்ஸ். ஸோ மெட்டல்ஸை பற்றி படிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ மெட்டல்ஸ் வந்து எங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்குது, அது என்ன ஃபார்மில் கிடைக்குது, அது எப்படி வந்து பியூரிஃபை பண்ணுறோம், அண்ட் அதோட யூசஸ் என்னென்ன, இதெல்லாம் பற்றி தான் இந்த யூனிட் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா அக்கரன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ். ஸோ மெட்டல்ஸ் வந்து எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஓகேங்களா? மெட்டல்ஸ் வந்து ரெண்டு வகையாக நம்மளுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா நேட்டிவ் ஸ்டேட், செகண்ட் டைப் வந்து கம்பைன் ஸ்டேட். அது என்னப்பா நேட்டிவ் ஸ்டேட், கம்பைன் ஸ்டேட் அப்படின்னா, ஸோ நேட்டிவ் ஸ்டேட்னா என்ன, சில மெட்டல்ஸ் எல்லாம் நம்ம இப்போ நிலத்துக்கடியிலேருந்து எடுக்கும்போது அது வந்து என்ன ஃபார்மில் இருக்கோ அதுவாகவே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல்ஸ் இப்போ பூமிக்கு அடியில் வந்து மெட்டல்ஸ் வந்து இருக்குன்னா அதை சுற்றி ஃபுல்லாக இம்ப்யூரிட்டிஸும் இருக்கும் இல்லையா. மெட்டல்ஸ் மட்டுமே நம்மளுக்கு கிடைக்குமா, சுற்றி இம்ப்யூரிட்டிஸும் இருக்கும் இல்லைங்களா. இப்போ நம்ம டார்கெட் பண்ணுற மெட்டல்ஸ் வந்து அந்த மெட்டல்ஸ் மட்டுமே நம்மளுக்கு கிடைக்குது. எக்ஸாம்பிள் காப்பர், கோல்டு, சில்வர், பிளாட்டினம், இதெல்லாமே நம்ம பூமிக்கடியிலேருந்து எடுக்கும் போது அதோட ஒரிஜினல் ஃபார்மாகவே நம்மளுக்கு கிடைக்கும். அது வந்து எது கூடயுமே இம்ப்யூரிட்டிஸ் கூடயும் ரியாக்ட் ஆகாமல் அது என்ன ஃபார்மில் இருக்கோ, எப்படி இருக்கோ, கோல்டாகவே கிடைக்கும், நம்மளுக்கு சில்வராகவே கிடைக்கும். ஓகேங்களா? அது எந்த ஒரு இம்ப்யூரிட்டிஸ் கூடயும் சேராமல் அதோட ஒரிஜினல் ஃபார்மாகவே கிடைக்கிறது தான் நம்ம நேட்டிவ் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஏன் அப்படி கிடைக்குது அப்படின்னா அதுக்கு ரீசன் லீஸ்ட் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி. அப்படின்னா என்ன, லீஸ்ட் கெமிக்கல் ரியாக்டிவிட்டினா அது வந்து எது கூடயுமே ஈஸியாக ரியாக்ட் ஆகாது. ஓகேங்களா? நிலத்தில் நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருந்தாலும் கூட அது எது கூடயுமே ரியாக்ட் ஆகாமல் அதோட ஒரிஜினல் ஃபார்ம் என்னவோ அது மாதிரியே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு கோல்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த கோல்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மெட்டல்ஸ் இல்லையா. மெட்டல்ஸில் ஒன்று வந்து கோல்டு. ஸோ அந்த கோல்டு பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணாலுமே அது கருக்குதா, இல்லை. அது வந்து எப்படி இருக்குது, என்ன ஃபார்மில் வாங்குகிறோமோ அதே மாதிரி இருக்கு இல்லையா. அதுக்கு என்ன ரீசன், அது வந்து சுற்றி இருக்க ஏர் கூடயோ ஆக்சிஜன் கூடயோ எது கூடயுமே ரியாக்ட் ஆகாதனால தான் அது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அதே ஃபார்மாக தான் நம்மளுக்கு பூமிக்கு அடியில் இருந்துமே நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? மெட்டல்ஸ் வந்து காப்பரோ, கோல்டோ, சில்வரோ பியூராக வந்து நம்மளுக்கு பூமிக்கு அடியிலேருந்து மேக்ஸிமம் கிடைச்சது அப்படின்னா அதை வந்து நம்ம நேட்டிவ் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். இன்னொரு ஃபார்ம் ஆஃப் மெட்டல்ஸ் என்ன அப்படின்னா கம்பைன்டு ஸ்டேட்டாக கிடைக்கும். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அயன் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம். ஸோ அந்த மாதிரி பூமிக்கு அடியில் ஒரு மெட்டல் வந்து சுற்றி இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் கூட ரியாக்ட் ஆகி அது ஒரு கம்பைன்டு ஸ்டேட்டாக, ஒரு கம்பைன்டு ஃபார்மாக நம்ம கையில் கிடைக்கிறத வந்து நம்ம கம்பைன்டு ஸ்டேட் மெட்டல்ஸ்ன்னு சொல்கிறோம். சில மெட்டல்ஸ்லாம் அந்த மாதிரி கிடைக்கும், நமக்கு பியூராக கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அது வந்து அந்த மாதிரி ஃபார்மாக ஆக்சைட்ஸோட சல்ஃபேட்ஸோட சிலிக்கேட்ஸோடலாம் ரியாக்ட் ஆகி அது ஒரு ஃபார்மாக கம்பைன்னா என்ன, சேர்ந்து ஒரு ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம கம்பைன்ட் ஸ்டேட் மெட்டல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி பூமிக்கு அடியில் நம்மளுக்கு ரெண்டு டைப்பாக வந்து நம்ம அந்த மெட்டல்ஸை எடுக்கலாம். ஒன்று வந்து நேட்டிவ் ஸ்டேட்டாக எடுக்கலாம், இன்னொன்று வந்து கம்பைன் ஸ்டேட்டாக எடுக்கலாம். ஸோ நேட்டிவ் ஸ்டேட் அந்த இம்ப்யூரிட்டிஸ் கூட சேராமல் மேக்ஸிமம் அதோட ஒரிஜினல் ஃபார்மில் இருக்கும். செகண்ட் டைப் கம்பைன் ஸ்டேட்டில் என்ன, அந்த மெட்டல்ஸ் வந்து சுற்றி இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் கூட ரியாக்ட் ஆகி தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறது தான் ரெண்டு டைப். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி கம்பைண்டாக கிடைக்கிற அந்த மெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அதை என்னென்ன வகையில் வந்து பியூரிஃபை பண்ணி அந்த மெட்டலை மட்டும் தனியாக எடுக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இதில் பார்க்குறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறது மினரல் அண்ட் ஓர். ஓகேங்களா? ஸோ மினரல்னாலும் ஓர்னாலும் மோரலஸ் ஒரே மாதிரியான மீனிங் தான், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் அது ரெண்டுக்கும் இருக்குது. அது என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ மினரல் அண்ட் ஓரில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது மினரல்னால் என்ன அப்படின்னா நேச்சுரலி அக்கர்டு சப்ஸ்டன்ஸ். இப்போ ஒரு நேச்சுரலாக நம்ம நிலத்திலிருந்து வெட்டி எடுக்கிறோம் இல்லையா, அந்த வெட்டி எடுக்கிறதுல மெட்டல்ஸ் ப்ரெசண்ட்டாக இருந்ததுன்னா அதுதான் மினரல். மண்ணில் வந்து மெட்டல்ஸ் இருக்கணும். அந்த மெட்டல்ஸ் வந்து ஃப்ரீ ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை கம்பைன்டு ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, எனிவே அந்த சப்ஸ்டன்ஸில் மெட்டல்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ரெசண்ட்டாக இருக்கணும். அப்படி ப்ரெசண்ட்டாக இருந்ததுன்னா அது வந்து மினரல் அப்படின்னு சொல்கிறோம்.
புரியுதுங்களா? சரி, ஓகே. அந்த மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒரு டைப் ஆஃப் மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா, மினரல்ஸில் நிறைய கம்மியான மினரல்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஒரு டைப் ஆஃப் மினரல்ஸில் கம்மியான மெட்டல் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இன்னொரு டைப் ஆஃப் மினரல்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டைன் ரீசனபிள் பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல்ஸ். நிறைய மெட்டல்ஸ் வந்து அந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஒரு சில நம்ம வெட்டி எடுக்கிற அந்த நேச்சுரல் சப்ஸ்டன்ஸில் ஒரு சப்ஸ்டன்ஸில் வந்து கம்மியான மெட்டல்ஸ் தான் இருக்கும், இன்னொரு சப்ஸ்டன்ஸில் அதிகமான மெட்டல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ மினரல்ஸ் வந்து 2 வகையாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அயன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அயன் பார்த்தீங்கன்னா 800 மினரல்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அயன் வந்து 800 மினரல்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இருந்தாலும் நம்ம அந்த அயனை வந்து ஹேமடைட் அண்ட் மேக்னடைட் அப்படிங்கிற 2 மினரலில் இருந்து மட்டும்தான் நம்ம வந்து அயனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். புரியுதுங்களா? மினரல் அப்படிங்கிறது இந்த நம்ம எடுக்கக்கூடிய மெட்டல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸு. அது வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கம்மியான அமௌண்ட் ஆஃப் மெட்டல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், இன்னொன்று வந்து அதிகமான அமௌண்ட் ஆஃப் மெட்டல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அயன் பார்த்தீங்கன்னா 800 மினரல்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஆனால் நம்ம மெயினாக அயன் வந்து எதுலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஹேமடைட் அண்ட் மேக்னடைட் அப்படிங்கிற 2 மினரல்ஸில் இருந்து மட்டும்தான் ஹை பர்சன்டேஜ் ஆஃப் அயனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். அதிகப்படியான அயனை நம்ம இந்த 2 மினரல்ஸ்லேருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? நம்மளோட எக்கனாமிக்கலியாக நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். சச் மினரல்ஸ் தட் கண்டெயின் ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல்ஸ் அப்படின்னு என்ன? எந்த மினரல்ஸ்லேருந்து நம்ம அதிகமான மெட்டல்ஸை பிரித்து எடுக்கிறோமோ அதுதான் ஓர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? ஓர்ஸ்க்கும் மினரல்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? மினரல்ஸ் அப்படிங்கிறது மெட்டல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அது கம்மியாகவும் இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம். ஆனால் ஓர்ஸ் அப்படி கிடையாது. எந்த மினரல்ஸ்லேருந்து நம்ம எடுக்கப்படுற எந்த மினரல்ஸ்லேருந்து ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோமோ, அதிகப்படியான மெட்டல்ஸை எந்த மினரல்ஸ்லேருந்து எடுக்கிறோமோ அதுதான் ஓர்ஸ். புரியுதுங்களா? ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின். இப்போது இன்னும் டீட்டெயில்டாக சொல்லணுன்னா இங்கே பாருங்கள். Hence all ores are minerals but all minerals are not oresன்னு சொல்கிறாங்க. எல்லா ஓர்ஸுமே மினரல்ஸ் தான். ஆமாம் தானே? மினரல்ஸில் ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல்ஸ் எதுலேருந்து எடுக்கிறோமோ அது ஓர். ஓகேங்களா? அப்போது எல்லா ஓர்ஸுமே மினரல்ஸ் தான். ஆனால் எல்லா மினரல்ஸுமே ஓர்ஸ் கிடையாது. எல்லா மினரல்ஸ்லேருந்துமே நம்ம ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல்ஸ் எடுக்கிறது இல்லையா? ஸோ எதுலேருந்தோ ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மினரல்ஸ் எடுக்கிறோமோ அதுதான் ஓர்ஸ் இல்லையா? அப்போது ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ் பட் ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள், முன்னாடி வந்து நம்ம அயன்ற எக்ஸாம்பிள் பார்த்தோம். அப்போ நம்ம அயனை பொறுத்தவரையும் என்ன சொல்கிறாங்க? அயனை பொறுத்தவரையும் ஹேமடைட் அண்ட் மேக்னடைடு தான் ஓர்ஸ். ஓகேங்களா? ஹேமடைடும் மேக்னடைடும் தான் ஓர்ஸ் அப்படின்றது இதுலேருந்து தெரியுது. 800 மினரல்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு ஹேமடைட் மேக்னடைட்லேருந்து தான் ஹை பர்சன்டேஜ் ஆஃப் அயன் கிடைக்கிறதுனால இது 2 தான் வந்து ஓர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், அலுமினியம். ஓகேங்களா? அலுமினியம். இப்போது அலுமினியமோட மினரல்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா பாக்சைட் அண்ட் சைனா கிளே அப்படிங்கிற 2 மினரல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அலுமினியம் வந்து பாக்சைட்லேயும் அலுமினியம் இருக்குது, சைனா கிளேலேயும் அலுமினியம் இருக்குது. ஆனால் அலுமினியம் வந்து கமர்ஷியலாக அதிகமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய மினரல்ஸ் எது அப்படின்னா பாக்சைட். ஓகேவா? அப்போது அலுமினியமோட ஓர் எது? பாக்சைட். சரிங்களா? ஏன்னா சைனா கிளேயில் அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மினரல்ஸ் வந்து நம்ம எடுக்க முடியறதில்ல, அலுமினியமை எடுக்க முடியறதில்ல. அதனால் பாக்சைட்லேருந்து தான் ஹை பர்சன்டேஜ் ஆஃப் அலுமினியம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுனால அலுமினியமோட ஓர் எது? பாக்சைட். புரிஞ்சுதுங்களா? இது 2 மினரல்ஸாக இருக்கலாம், பாக்சைட்டும் சைனா கிளேவும் மினரல்ஸாக இருக்கலாம். பட் ஓர் அப்படிங்கிறது பாக்சைட் மட்டும்தான். பிகாஸ் இதுதான் ஹை பர்சன்டேஜ் ஆஃப் அலுமினியமை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுது. ஓகேங்களா? இதுதான் வந்து எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின், டிஃப்ரென்ஸ் பிட்வீன்
மினரல் அண்ட் ஓர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ மினரலுக்கும் ஓருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்னதை தான் அது ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நேச்சுரலாக அக்கரான சப்ஸ்டன்ஸை மெட்டல்ஸ் ப்ரெசண்ட்டாக இருந்தால் அது வந்து மினரல்ஸ். ஓகேங்களா? மெட்டல்ஸ் வந்து ஹை பர்சன்டேஜ் ஆஃப் ஈஸிலி ப்ராஃபிட்டபிள் அண்ட் ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருந்ததுன்னா அது ஓர்ஸ். ஆமாம் தானே? அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர்ஸ். ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். இங்கே ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ். எல்லா ஓர்ஸுமே மினரல்ஸ் தான் அப்படிங்கிறத சொல்கிறோம். அண்ட் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜிங்க் நைட்ரேட், ஜிங்க் சல்ஃபைட், ஜிங்க் கார்பனேட், ஜிங்க் குளோரைட், ஜிங்க் அயோடைட், ஜிங்க் புரோமைட் அண்ட் ஜிங்க் சைனைட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜிங்க் பிளெண்ட், இது வந்து பார்த்திங்கன்னா ஜிங்கோட ஓர், அண்ட் ஜிங்க் கார்பனேட், கேலமைன் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டும் வந்து ஓர்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் சிம்பிள் டிஃப்ரென்ஸ் ஆஃப் மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ். ஸோ என்ன மினரல்ஸ்னால் என்ன, இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, மினரல்ஸ் அப்படின்னா நம்ம பூமிக்கு அடியிலேருந்து எடுக்கிற சில சப்ஸ்டன்ஸில், நேச்சுரல் சப்ஸ்டன்ஸில் மெட்டல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஓகேங்களா? அது ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல்ஸாகவும் இருக்கலாம், சாரி நேட்டிவ் ஸ்டேட்டாகவும் இருக்கலாம், கம்பைன் ஸ்டேட்டாகவும் இருக்கலாம். மொத்தத்தில் மெட்டல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுதான் மினரல்ஸ். சரிங்களா? அந்த மினரல்ஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மெட்டல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், இன்னொன்று ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல்ஸை தான் ப்ரெசென்ட் ஆகிருக்குது இல்லையா, அதை தான் நம்ம ஓர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதிலேருந்து தான் நம்ம வந்து மெட்டல்ஸை வந்து பிரித்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அலுமினியம் பார்த்தோம், அயன் பார்த்தோம். அலுமினியம் பார்த்திங்கன்னா பாக்சைட்லேயும் இருக்குது, சைனா கிளேலேயும் இருக்குது. ஆனால் நம்ம பாக்சைட்டில் இருந்து மட்டும்தான் ஹை பர்சன்டேஜ் ஆஃப் அலுமினியம் எடுக்கிறதுனால நம்மளுக்கு அலுமினியமோட ஓர் என்ன சொல்கிறோம்? பாக்சைட்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் அயன். ஓகேங்களா? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மினரல் அண்ட் ஓர். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக படிங்க. ஓகேங்களா? ஓகே, மீதி நெக்ஸ்ட் டாப்பிக்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.